ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு கவிதை பார்க்க போகிறோங்க. இங்கே நிற்கிறாரு, இவரோட கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒரு நேர்மையான மனுஷன். இவர் வாழ்க்கையில் நேர்மையினால என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாரு, எந்த அளவுக்கு அவரோட நேர்மை அவரை கொண்டு போகிறதுங்கிறத அந்த கதையை வாங்க பார்க்கலாம். இவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நேர்மையாக இருக்கணும். அதாவது இவர் வாழ்க்கையில் நம்ம நேர்மையாக இருக்கணும். யார் எப்படி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்தார். இவர் நேர்மையா இருந்தாரு. ஆனா, இவர் நேர்மையா இருக்கறனால இவர யாருக்கும் அதிகமா பிடிக்காமயே போச்சு. அவ்வளோ ஏங்க அவர பெத்தெடுத்த அவங்க அப்பா, அம்மாவுக்கே அவர பிடிக்காது. அதாவது அவரோட நேர்மை பிடிக்காது. அதாவது மத்தவங்க எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற? உன்னுடைய வேலைய வச்சு நீ சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி, இவன் இப்படி நேர்மையா இருக்கிறனால எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவன திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவரோட மனைவி, அதாவது பெத்த அப்பா அம்மாவே திட்டும்போது மனைவி திட்டாம இருப்பாங்களா? இவரோட நேர்மையால எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் வாடகை வீட்ல தான் இருக்கிறேன். எனக்கு எந்த ஆடம்பரமுமே இல்லாம இருக்கு அப்படி சொல்லி அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. மத்த பொம்பளைங்கள மாரி கிளப்புக்கு போணும். நானும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டாங்க. இவர் வந்து அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு ஆடம்பரம் தேவையில்லைன்னு சொல்லி இவர் வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க அத ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சண்டை வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள. அப்புறம் அவரோட ஆஃபீஸ். இவர் நேர்மையா இருக்கனால மத்தவங்க சம்பாதிக்க முடியலையே, நம்மளுக்கு தடையாவே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க இவர ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயே அவருக்கு நிம்மதி இல்ல. அப்புறம் அவங்க ஆஃபீஸ்ல இவன் நேர்மையா இருக்கனால நம்மளும் சம்பாதிக்க முடியல, இவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நம்ம நேர்மையா இருக்கிறது அவ்வளோ தப்பா? நம்ம நேர்மையா இருக்கிறேன்னு சொல்லி இல்லாத தப்பெல்லாம் நம்மகிட்ட சொல்லி நம்மளை எப்படி வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு சோகமா உட்காந்துருந்தாரு. இந்த சமுதாயம் மட்டும் அவரை சும்மா விட்டுருமா என்ன? பொழைக்க தெரியாதான்னு சொல்லி அவரை ஏளனமா பார்த்துச்சு. அப்புறமா அவர் என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு நாள் வீட்டில் சரியான சண்டை. அதாவது அவங்களுக்கு வந்து எனக்கு இப்போ வாடகை வீட்டுலாம் இருக்க முடியாது, சொந்த வீடு வேணும். நானும் மற்றவங்கள மாதிரி ஆடம்பரமாக இருக்க ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏதாவது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் சொந்த வீட்டில் இருக்கணும். எனக்கு பேங்க் பேலன்ஸ் என் பேரில் ஒரு 20 லட்சம் மாட்டு இருக்கணும். நாளைக்கு நான் இருக்கணும், இல்லைன்னா நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிடுறாங்க. இவர் சோகமா அப்படியே ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தாரு. அதாவது நம்ம நேர்மையா இருந்தால் இவ்வளோ பிரச்சனையா, நம்ம அப்படி நேர்மையா இருக்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ பேப்பர்ல பார்க்குறாரு, ஒரு நியூஸ் போட்டிருக்கு. அதாவது பிள்ளையை கடத்தி வச்சுட்டு 20 லட்சம் கேட்டால் குழந்தைய விடுவேன்னு சொல்லி பாலிவர் பிடிபட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்கு. அப்படியே இவர் மனசும் மாறுது. அப்போ நம்ம காசு வேணும்னா நம்ம இவ்வளோ நேர்மையா இருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவரும் ஏதாட்டும் குழந்தைய கடத்தவும் அந்த முடிவுக்கு போயிட்டாரு. அப்போ பக்கத்துல ஒரு கார் இருந்தது. கார்ல ஒரு குட்டி பையன் இருந்தான். அப்போ அந்த பையனை கடத்திடுவோம் சொல்லி இவர் அந்த பையன்கிட்ட போறாரு. அந்த பையன்கிட்ட நைஸா பேசி அந்த பையனை அப்படியே தோல்ல தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துடுறாரு. அப்போ அந்த கார்ல இருந்து 2 பேரும் அந்த பையனை கொண்டு வந்தாங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. ஆனா அந்த 2 பேரையும் அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. அவங்க 2 பேரும் பயந்து ஓடுறத பார்த்து சரி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்து வர்றாரு. தூரத்துல பார்த்தா போலீஸ் வருது. இவருக்கு என்ன செய்யறனே தெரியல. போலீஸ்காரங்க வந்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயத்திலேயே வராரு. ஆனா போலீஸ்காரங்க இவர் எதிர்பார்த்த மாதிரி அப்படி செய்யல. குழந்தைய பிடிச்சிட்டு இவருக்கு வந்து கை கொடுக்குறாங்க. கை கொடுத்து அப்ரிஷியேட் பண்றாங்க. இவருக்கு என்ன செய்யறாங்க என்னன்ட்டே ஒன்றும் புரியல. இங்க தான் அந்த ட்விஸ்டே இருக்கு. இவரு நம்மள தான் பிடிக்க வராங்களோன்னு பயந்தாரு. ஆனா அவங்க வந்து கை குடுத்துட்டாங்க. எதுக்கு குடுத்தாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து ஏற்கனவே 2 பேர் கடத்தி வச்சிருக்காங்க. கடத்திட்டு வந்தவங்க தான் அந்த கார்ல வச்சுட்டு விட்டு உள்ள சாப்பிட போயிருக்காங்க. இவரு வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. இவருக்கு என்ன செய்யன்னு ஒண்ணும் ஓடல. என்னடா இவ்வளவு நாள் நம்ம நேர்மையா இருந்தோம். நம்மள யாருமே பாராட்டல. நம்ம கடத்தல் போனோம். ஆனா இன்னைக்கு நம்மள பாராட்டுறாங்க. இது நன்மையில முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. இவருக்கு அந்த இதனால கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சது. கவர்மெண்ட்ல இருந்து அவார்டும் கிடைச்சது. அப்புறம் அவர் யோசிச்சாரு, இது நம்ம முன்னாடி நேர்மையா இருந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த கடவுள் இந்த வாய்ப்பு கொடுத்து நம்ம நேர்மைக்கு இந்த பரிசா தந்திருக்கிறான் அப்படின்னு வந்தாரு. மேன்மேலும் நேர்மையாகவும் இருந்தாரு. அந்த நேர்மையை வச்சு ஒரு கவிதையும் எழுதியிருக்காரு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம் என்ன கவிதை எழுதியிருக்கிறாருன்னு. நேர்மையால் வந்தது. நேர்மையாக இருப்பது எனக்கு பிடிக்கும். அதனால் நேர்மையிலிருந்து எதற்காகவும் தவறியதில்லை. நான் நேர்மையாக இருப்பதனால் என்னவோ என்னை எவருக்கும் பிடிப்பதில்லை. என்னை விரும்பும் என் பெற்றோருக்கும் கூட சில நேரங்கள் என் நேர்மையை விரும்புவதில்லை. கட்டிய என் மனைவிக்கோ என்னையும் என் நேர்மையும் பல நேரங்களில் வஞ்சிக்காமல் இருந்ததில்லை.
இந்த சமுதாயமும் என் நேர்மைக்குப் பெயரும் வைக்கத் தவறவில்லை. அப்பாவி, பொழைக்கத் தெரியாதவன் என்றெல்லாம். ஒரு கட்டத்தில் நேர்மைக்குக் கைவிலங்கு போட்டு விட்டு குழந்தையைக் கடத்தும் அளவுக்குத் தள்ளப்பட்டேன். கடத்தலில் ஈடுபட்டு கைதியாகத்தான் வந்து விடுவோமோ என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் கடத்தலில் ஈடுபட்டு கவர்மெண்ட் வேலை கிடைத்து தலைப்புச் செய்தியாக வருவேன் என்று நினைக்கவில்லை. இதெல்லாம் நான் முன்பிருந்த நேர்மைக்குக் கூலியாகவும் அந்த நேர்மை என்னை வேலியாகவும் இருந்ததால் வந்தது என்று. இதெல்லாம் தன்னோட நேர்மையால வந்ததுதான் அப்படின்ட்டு உணர்ந்தாரு. இந்த கதை உங்களுக்கு கவிதை பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா? பிடிச்சாலும் சொல்லுங்க, பிடிக்கலட்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கதை கவிதையோட உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.